காலத்தில் எல்லாத்துட்டையுமே அமானிதம் இருந்துச்சு, சொல் சுத்தம் இருந்துச்சு, செயல் சுத்தம் இருந்துச்சு. மற்றபடி பொருளை ஒப்படைச்சிட்டா அந்த பொருளை கரெக்டான முறையில் அவர் அதற்குண்டான முடிந்த மட்டும் நம்முடைய வார்த்தைகளில் கவனம் தேவை. ஒரு விஷயத்தை சொன்னோம்னு சொன்னால் அதை கரெக்டான முறையில் நிறைவேற்றணும். ஒன்றை நம்ம எழுதியிருக்கிறோன்னு சொன்னால் அந்த எழுத்தின்படி நம்ம கரெக்டாக நடக்கணும். ஒரு கடனை நல்லபடியான முறையில் திருப்பி நான் ஒப்படைச்சிருவேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறீங்க, அதே போல் சொன்ன டேட்டில் அந்த கடனை திருப்பி ஒப்படைக்கணும். இது சாதாரணமாக நான் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் அமானிதத்தில் இருக்கிறது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய இருக்கிறது. அமானித மோசடி மட்டும் ஒரு மனிதனிடத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் உலக முடிவின் அடையாளம் மட்டும் இல்லை, இழிவின் அடையாளமாகவும் மாறுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்த மக்களில் அந்த மக்களும் சேர்றாங்க. அதனால் வாழ்க்கையில் அமானிதம் என்ற ஒன்றை நல்ல முறையில் காப்பாற்றி வார்த்தை சுத்தம், செயல்முறை சுத்தத்தில் நாம் நல்ல பெயர் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் எடுக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.